ஹலோ எலக்ட்ரானிக் லவர்ஸ், நம்ம புதுசாக இன்னொரு ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ESP32 இருக்குது தெரியுங்களா, இதையும் ESP8266 அதாவது இந்த போர்டையும் ரெண்டையும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இது மூலிமா அப்படின்னா வந்துட்டு வைஃபை ESP now அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை அப்படின்னா ESP now அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியை வந்துட்டு நம்ம ரெண்டுக்குமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதனோட மேக் அட்ரஸை வந்துட்டு இதுக்கும் இதனோட மேக் அட்ரஸை இதுக்கும் வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டோம், கன்ஃபிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த ரெண்டு போர்டும் வைஃபைல வந்துட்டு பேசிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம RFல பண்ணியிருப்போம், ப்ளூடூத்தில் பண்ணியிருப்போம், நிறைய இதில் பண்ணியிருப்போம். ஆனால் வந்துட்டு இப்போ வைஃபை டு வைஃபை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு சீரியல் மானிட்டரில் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ESP32 டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கிளியர் செக் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், நான் ESP32 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டத்தோட. அதில் வந்துட்டு இப்போதைக்கு சிக்னல் வரல, ஏன்னா நான் வந்துட்டு ESP32 நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணதில்லை. இப்போ ஃபெயில்னு வர்றது கனெக்ட் பண்ணணுமே டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதுக்காகத்தான். இதில் வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு 150 மீட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஒன்றும் செக் பண்ணல. இப்போ நம்ம ரெண்டு போர்டையும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி கான்ஃபிக் பண்ணியாச்சு.